வீட்டில் கொஞ்சம் மீந்த பிரெட்டையும் தயிரையும் வச்சு சூப்பர் டேஸ்டான இன்ஸ்டன்ட் பிரெட் வடை செஞ்சேன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த பிரெட் வடை வெறும் தயிரும் பிரெட்டும் மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப புளிக்க வைக்கவோ கொள்ளவோன்ற அவசியம்லாம் கிடையாது. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். எல்லாமே ஜென்ரலா வீட்டில் இருக்கும். ஸோ பெருசா ஒரி பண்ணிக்க தேவையில்ல. பிரெட் மட்டும் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பிரெட்டும் தயிரும் தான் மெயின் இன்கிரீடியன்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நான் இங்க ஒரு 6-7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அது ஓரத்தெல்லாம் சைட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணாம கூட போடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அந்த கன்சிஸ்டன்சி பேசியும் போது மாறும், அதுக்காக தான் கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இப்போ இந்த பவுலில் கட் பண்ணி வச்ச பிரெட்டு, 1 கப் தயிர், அதுக்கப்புறம் 1 கப் ரவை, கார்ன்ஃப்ளவர் மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, பேக்கிங் சோடா, உப்பு, மிளகு. இந்த முழு மிளகு கூட போட்டுக்கலாம், மிளகு தூளும் போட்டுக்கலாம். பட் முழு மிளகு போட்டால் வடைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த தயிரில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே அது நல்ல மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா பிசைஞ்சு இந்த உளுந்த வடை இருக்கு இல்லையா, அதே போல் ரவுண்டாக கையில் எண்ணெய் தடவி தட்டி நடுவில் சென்டராக ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் சேம். உளுந்த வடை கொஞ்சம் குழன்னு இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ஸோ நல்லா ஓட்டை போட்டு நல்லா சூடான எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வடையாக போட்டு இறக்கி நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பிரெட் வடை ரெடிங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.